நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு வெளியில போக மாட்டேன். இந்த வீடு என்னோடது. நீ சாப்பிடுற சாப்பாட்டுல மட்டும்தான் சுயமரியாதை இருக்கா? எங்களுக்கும் சுயமரியாதை இருக்கு. உழைச்சி சொந்த காசுல சாப்பிடுறதுக்கு பேர் தான் சுயமரியாதை. கண்ணுல படுறதெல்லாம் புடிங்கிக்கிறது இல்ல சுயமரியாதை. அவ்வளவு சுயமரியாதை இருக்கிறவ நான் கட்டின தாலியை மட்டும் இன்னையா மாட்டிக்கிட்டு இருக்க? அத்து குடு. சரி வேணாம், நீ அத்து எரிய வேணாம். நான் தானே கட்டினேன், நானே அத்து எடுத்துக்கிறேன். விடு சொல்லல, விடு. சொல்லுங்க. தப்புங்க, தப்பு. ஒன்னையே வேணாம்னு தள்ளி வச்ச பிறகு அப்புறம் எதுக்கு நான் கட்டின தாலி உன் கழுத்துல? வேண்டாங்க, வேண்டாம். இப்படிப்பட்ட பாவத்தை பண்ணாதீங்க. எதுடி பாவம்? நான் கட்டின தாலியை நானே அத்துக்கிறது பாவமா? உங்களுக்கு வேணா நான் வேண்டாதவளா இருக்கலாம், ஆனா என் பொண்ணுங்களுக்கு நீங்க தான் அப்பா. வேண்டாங்க, தாலி அறுத்த பாவத்தை சேர்த்துக்காதீங்க. சொன்னா கேளுங்க. இவ்வளவு நேரம் சுயமரியாதை அது இதுன்னு பெரிய இப்ப எங்கடி பார்த்து ஒரு சுயமரியாதை செத்து போச்சா? இப்ப கேக்குற உன்னைய, இப்பயே வீட்டை விட்டு போறேன்னு சொல்லு. இப்பயே நான் தாலியை விட்டுறேன் சொல்லு. உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் தாலிய விட்டுருங்க. ஐயோ என் மேலே கை வச்சுட்டியா நீ? வேண்டாமா. கை என்ன வைக்கிறது? எனக்கு வர கோபத்துக்கு உன்னை இப்பவே இங்கேயே கொன்னு புதைச்சிடலான்னு தோணுது. எங்க அம்மா மேல கை வைக்கிறியா? இப்ப தொடு பார்க்கலாம். ஏன் கண்ணு முன்னாடி என் அம்மா மேல கை வைடா பாப்பா. கூட நல்லா இல்ல. டேய் வெளிய போடா. ஐயோ சக்தி, அம்மா விடுமா. போடா. சக்தி, போடா. வெளியில போடா. வேண்டாம், விட்டுருமா. மீனாட்சி, என்னையவே சட்டையை பிடிச்சி இழுத்து தள்ளுறா, பார்த்துக்கிட்டு சந்தோஷப்படுறியா? இன்னைக்கு இல்லாட்டினாலும் நாளைக்கு என் தயவு உங்களுக்கு தேவை. அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு, மறந்துடாத. சொல்லிக்கிட்டே இருக்கேன் போடான்னு. என்ன பேச்சு? சக்தி வேண்டாமா, விட்டுருமா. ஏய், நீ எதுக்கு எங்களுக்கு வேணும்? சொந்த கால்ல நிக்கிறவங்க நாங்க. எங்க அம்மா எங்களுக்கு சாப்பாட்டோட பிடிவாதத்தையும் சேர்த்து ஊட்டி வளர்த்திருக்காங்க. போடா வெளிய. போயிட்டே இரு. இன்னொரு தடவை எங்க வீட்டு பக்கம் வந்த 4 பேரு உன்னை தூக்கிட்டு போவாங்க. ஏய், அங்க என்ன முறைக்கிற? போன்னு சொல்றேன்ல, போயா. மீனாட்சி, உன் பொண்ணை வச்சு என்னைய சட்டையை பிடிச்சி இழுத்து வெளியே தள்ளிட்டேல, நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். யோ, போயா. உள்ள வாமா, போலாம். அம்மா, நான் அத்தை வீட்டு வரைக்கும் போயிட்டு வரவா? எந்த அத்தை வீட்டுக்கு? இது என்னமா கேள்வி? ரங்கநாயகி அத்தை வீட்டுக்கு தான். இப்படி திடீர்னு போனா அவங்க என்ன நினைப்பாங்க? முதல்ல உங்க வீட்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவோம். இரு, நானே கால் பண்றேன். ஹலோ அண்ணி, பூஜா உங்க வீட்டுக்கு வரட்டுமான்னு கேக்குறா அண்ணி. தாராளமா வரட்டும். இது அவ வந்து இருக்க போற வீடு. இதுக்கு போய் பெர்மிஷன் இல்லாம கேட்பாங்க? சரி அண்ணி, அவ இப்பவே கிளம்புறா. சரி சரளா. பூஜா, இப்ப தாராளமா போலாம். தேங்க்யூமா.
சொல்டா அண்ணா எங்கண்ணே இருக்க? சும்மா அப்படியே வண்டி எடுத்துட்டு வந்தேன். என்னண்ணே நீ லவ் ஃபெயிலியர் நம்ம சுத்திக்கிட்டு இருக்க? அன்னைக்கு அண்ணி அப்படி மெஸ்ல பேசிட்டாங்கன்னு என் கூட சேராமலாம் இருந்துடாதானே. நம்ம டீ கடைக்கு வானே. இல்லடா, உங்க அண்ணி மனசுல என் மேலையும் அம்மா மேலையும் ஏன் இவ்வளோ கோவம்னு எனக்கு சுத்தமா புரியலடா. அதான் நேரா மெஸ்ஸுக்கு போய் அவகிட்ட மனசு விட்டு பேச போறேன்டா. அப்போதான் என் மனசு கொஞ்சமாச்சும் சமாதானம் ஆகும். ஐயோ அண்ணே, நம்ம ரெண்டும் சேர்ந்து போனாலே அண்ணி கேட்காத கேள்வி கேட்பாங்க. அதுல நீங்க மட்டும் போனா கேட்கவே வேணாம். அண்ணே வேணாம்னே சொன்னா கேளுனே. இல்லடா, நான் போய் பேசு. டேய், உங்க அண்ணி எங்க வந்திருக்காடா? அண்ணியா? நீ போன வை, நான் அப்புறமா பேசுறேன். விடுறா, அந்த பொண்ணு விடுறா. எப்படா இந்த சான்ஸ் கிடைக்கும்னு அலைவீங்களாடா ராஸ்கல். ஏங்க நாங்க மூடுறா வாய. ராத்திரி தான் பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்லாம இருந்தது, இப்ப பட்ட பகல்லையும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லங்க. தனியா ஒரு பொண்ணு ரோட்ல போனா போதும், பின்னால சுத்துறதே ஒரு வேலை. ஏங்க நாங்க என்ன தெரியலையா? எல்லாருக்கும் தெரியறதுக்கு நீ என்ன பெரிய ஹீரோவா? ஏய், இவ்ளோ திட்ற, லூஸ் ஆட்டம் சிரிக்கிறான் பாரு. ஏங்க நாங்க அன்னைக்கு உங்க மெஸ் கூட வந்தல்ல. மெஸ்ஸுக்கு 100 பேரு வருவாங்க போவாங்க, அவங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? ஏன் இவ இப்படி பேசுறா? ஓ, ஒருவேளை வேற ஒரு பொண்ணோட டச்சிங் ஆயிட்டனால கோவமாயிட்டாலோ? கள்ளி. ஏங்க என் வண்டி அன்னைக்கு ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன் தானே? ஆ, வா, உன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை தூக்கி உள்ள போட சொல்றேன். வா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க சும்மா இருங்க. இவனெல்லாம் 4 சாத்து சாத்தணும், அப்பதான் இனிமே யார் பின்னாடி சுத்தாம இருப்பான். ஐயோ, இவனை முதல்ல பாருங்களேன். அவன் சட்டையும் பேண்டும் காதுல கொடுக்கணும். ஏங்க நான் அன்னைக்கு வந்தேன். டேய் வாடா, முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு. உன் மேல ஈவ்டீசிங் கேஸ் கொடுக்கறேன். வா. ஹலோ ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. விடுங்க அவர் கைய. அவர் எந்த ஈவ்டீசிங்கும் பண்ணல, கைய விடுங்க. இவரு என்னோட அத்தை பையன். ஐயோ, அத்தை பையனா? ஏங்க அதெல்லாம் இல்லங்க. இவரு ஏன் ஆளு. பப்ளிக்னு உடனே வெக்கப்படுறாரு. நீங்க போங்க, நாங்க டேட்டிங்ல இருக்கோம். என்ன கட்டி பிடிக்கிறதுக்கு முழு உரிமையும் அவருக்கு இருக்கு. ஏய் என்ன? ஏய் இரு, யாரு நீ? நானே ரெட்டவாளு, என்கிட்டயே விளையாடுறியா நீ? விளையாடுறனா? ஐயோ யாரா இவ? ஏய்
நீ வேற யாரும் நினைச்சு ஏன்டா விளையாண்டுட்டு இருக்க? வெற்றி மாமா. ம்? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? ஆமா என்ன சொன்ன? மாமாவா? அதான் அத்தை பையன் அப்பவே சொன்னேன்ல. பாரா ஏதோ கீழே விழ போறியே ஐயோ பவனு தாங்கி பிடிச்சா உடனே அத்தை பையன் சொல்லிடுவியா? ஐயோ சரியான லூசா இருப்பா போல இருக்கே. இங்க பாருமா, நான் அத்தை பையன் கிடையாது சரியா? போய் உன் நிஜமான அத்தை பையனை தேடு, என்ன விட்டுருமா. அப்படியா? சரி, நாம 2 பேரும் இப்பவே இப்படியே ஜோடியா உங்க வீட்டுக்கு போலாம். ஆ? அப்போ உங்க அம்மா நீ என் அத்தை பையன் இல்லன்னு சொல்லட்டும், அப்ப நான் ஒத்துக்கிறேன். இங்க பாரு, ஒரு பொண்ணுன்றனால நானாச்சும் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது. ரங்கநாயகி அத்தை தானே? நான் இப்ப உங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சும்மா உட்காருங்க மாமா. எங்க வீட்டுக்கா? சரி வா, இன்னைக்கு இருக்கு உனக்கு கச்சேரி. வண்டி எடு. ஏங்க நில்லுங்க, ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல உள்ள வாங்க, அப்புறம் சொல்றேன். ஏய் எங்க நம்ம பூஜா வந்திருக்காங்க. வாங்க. ஏய் என்ன பண்ற நீ? ஏய் பூஜாவை சின்ன பொண்ணா பாத்துட்டு இப்ப எப்படி இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல, பாருங்க எப்படி வளர்ந்திருக்கான்னு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. மாமாவை வர வழியில பார்த்தேன், அதான் ஒண்ணா வந்துட்டோம். அப்படியா? அம்மா என்னம்மா இது? ரோட்ல பார்த்த பொண்ணு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஆமா முதல்ல யார் இந்த பொண்ணுன்னு சொல்லுமா. டேய் போதும்டா உன் விளையாட்டு. ஆ? நீயே இவ கைய புடிச்சு கூட்டிட்டு வந்துட்டு பொண்டாட்டியா வரப்போறவள யாருன்னு கேக்குறியா? அத்தை, நான் இன்னும் இவர்கிட்ட எதுவுமே சொல்லல அத்தை. நீ சொல்லலைனாலும் அவனுக்கு எல்லாம் தெரியுமா, சும்மா நடிக்கிறான். வாயாலேயே எல்லாத்தையும் சொல்ல வைக்கணும்னு அவனுக்கு ஆசை. டேய் யார் அவ தெரியாத உனக்கு? உங்க அத்தை பொண்ணு பூஜாடா. நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, இந்த வீட்டோட மருமக. அன்னைக்கு கோவில்ல சரளாவை பார்த்து கல்யாண பேச்சு பேசினப்பவே இவனுக்கு பூஜாவை பிடிச்சு போச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. இவதாண்டா என் பொண்டாட்டி, இவதாண்டா எங்க அம்மாவோட மருமக. இவதான் எங்க அம்மாவுக்கு மருமகன்னு சொல்லிட்டு பாருங்க இவன் நடிப்ப. ஏய் சேர்ந்து நில்லா. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குல்லங்க. பூஜாவோட அப்பா இப்ப ஊர்ல இல்ல, அவர் வந்த உடனே முகூர்த்தத்தை வச்சுக்க வேண்டியதுதான். வாமா, உனக்காக நகையெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், போய் பார்க்கலாம். பொண்டாட்டியா வரப்போறவளையே யாருன்னு கேக்குறியா?
என்னம்மா சக்தி, 3 பேரும் ஒண்ணா வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கீங்க? என் தங்கச்சி காலேஜ்லயே ஃபர்ஸ்டா வந்திருக்காக்கா, அதான். ரொம்ப சந்தோஷம்மா. சக்தி நல்லா படிச்சு இப்ப நல்ல வேலைக்கு போறா. இதோ என் சின்ன தங்கச்சி நல்லா படிச்சு இப்ப நல்ல மார்க் வாங்கியிருக்கா. இவங்க 2 பேரையும் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் சரிம்மா, நீ என்ன பண்ண போற அத சொல்லு. எனக்கு என்ன தனியா, இது வரைக்கும் அம்மாக்கு ஒத்தாசையா இருந்தேன், இனிமேலும் அப்படிதான் இருக்க போறேன்க்கா. காலம் பூரா அப்படியே இருந்துட முடியுமா? காலாகாலத்துல நல்ல விஷயம் நடக்க வேண்டாமா? நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. ஆமாமா, உன் நல்ல மனசுக்கும் உன் நல்ல குணத்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ள வருவான். எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ, அண்ணே, வண்டி நிப்பாட்டுங்க. என்னக்கா நிப்பாட்டுங்க. என்னாச்சு? ஹலோ, என்ன வேணும் உங்களுக்கு? ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. பின்ன கோவில்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், பின்னாடி வந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் உங்க கர்ச்சீஃபை கொடுக்கலான்னு வந்தேன். கர்ச்சீஃபா? கர்ச்சீஃபா? உங்க கர்ச்சீஃபை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, கீழே கிடந்தது, அதான் உங்ககிட்ட கொடுக்கலான்னு வந்தேன். இந்தாங்க. ஹலோ, இது என்னுடைய கர்ச்சீஃபே இல்ல. அப்படின்னா உங்களோட தான் இருக்கலாம்ல? என்னோடதெல்லாம் இல்ல. என்ன விளையாடுறீங்களா? சும்மா பின்னாடி வந்துட்டு கையும் களுமா மாட்டின உடனே இப்படி ஏதாவது சொல்ல வேண்டியது. கேக்குறேன்ல, அது ஏன் கர்ச்சீஃப் தான். சொல்லுங்க.
அது உன்னோட கர்ச்சிப்பா? ஆனா உன்கிட்ட இப்படி ஒரு கர்ச்சிப்பை நான் பார்த்ததே இல்லையே. அது எப்பவோ வாங்குது. இவ்ளோ நாளா யூஸ் பண்ணவே இல்ல. இன்னைக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். தேங்க்ஸ். பரவாயில்லங்க. ஒரு அர்த்தம் இருக்கு.